சார் சார் ரிப்போர்ட் டவுன்லோட்ஸை கிளிக் பண்ணுங்கள். சைடில் ஐக்கான அதில் கீழே யூசர் ஃபார்மேட்ஸ் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்கள். அது கீழே மேப்பிங் ரிப்போர்ட்ஸ் இருக்கா? அதான் அதில் மேப்பிங் ரிப்போர்ட்ஸ்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். செலக்ட் ரிப்போர்ட் டைப் இருக்கிறதுல மேப்பிங் ரிப்போர்ட்ஸு, மேப்பிங் லெவலை கிளிக் பண்ணுங்க. மேப்பிங் லெவல் அதில் எஸ்ஹெச்ஜி கிளிக் பண்ணுங்க. டவுன்லோடு கிளிக் பண்ணுங்க. சார் சொல்லுங்க சார். இப்போ டவுன்லோட் ஆகுது. இது என்னன்னா நம்ம ஆல்ரெடி ஐடியெல்லாம் கிரியேட் பண்ணி வச்சுருப்போம்ல, அந்த ஐடி எது கீழே கிரியேட் ஆகிருக்கு. தட் மீன்ஸ் எந்த யூசருக்கு கீழே எந்த எஸ்ஹெச்ஜி மேப் ஆகிருக்கு அப்படின்னு நீங்கள் போய் பார்க்கறதுக்காக தான் இந்த ரிப்போர்ட்டு. ஸோ இப்போ டவுன்லோட் பண்ணீங்கல்ல, இந்த டவுன்லோட் பண்ண காப்பி ஓப்பன் பண்ணுங்க. மேலே அந்த டவுன்லோட் அம்புக்குறி இருக்குல்ல, அதில் நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணுங்க. அது டபுள் கிளிக் பண்ணி அதில் எக்ஸல் ஓப்பன் பண்ணுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த மேலே வந்து இந்த இந்த ஏபிசி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்ட்ரிக்டு, பிளாக்கு, அதோட கோடு, பஞ்சாயத்து நேமு அப்படின்னு லைனாக காலம் இருக்கு பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே நவுத்துங்க சார். அந்த இது ஸ்க்ரோல் பண்ணுங்க. அப்படிதான் இருக்கு. நீங்க பாருங்க, விவோ நேம் அடுக்கம்பாறை இருக்குல்ல, அந்த அடுக்கம்பாறை பக்கத்துல என்ன எஸ்எல்ஜி இருக்குது? அம்மன் எஸ்எல்ஜி. எந்த எஸ்எல்ஜி வந்து எந்த பஞ்சாயத்துல மேப் ஆயிருக்கு அப்படின்றத இதில் பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு எஸ்எல்ஜியும் இப்போ ஒரு பஞ்சாயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய எஸ்எல்ஜி இருக்கும். 10 எஸ்எல்ஜி இருக்கலாம், 100 எஸ்எல்ஜி கூட இருக்கலாம். ஸோ ஒரு யூசருக்கு நம்ம அதிகபட்சம் 30 எஸ்எல்ஜி மேப் பண்ணுவோம். ஸோ எந்தெந்த எஸ்எல்ஜி எந்தெந்த யூசருக்கு கீழே மேப் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்கறதுக்கு தான் இந்த ரிப்போர்ட். யூசர் ஃபார்மேட்டில் மேப்பிங்கில் நீங்கள் போயிட்டு அந்த எஸ்எல்ஜி ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்தெந்த யூசருக்கு கீழே எந்த எஸ்எல்ஜி மேப் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ போர்ட்டலுக்கு வாங்க சார். அந்த ப்ரௌசர்லேயே கிளிக் பண்ணி அந்த லாஸ்ட்டில் இருப்பாருங்க, அந்த லாஸ்ட் அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு டேப்பை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் ரிப்போர்ட் ரோலில் வந்து அங்கே சைடில் உள்ள செலக்ட் ரிப்போர்ட் ரோலில் மேப்பிங் ரிப்போர்ட்ஸை கிளிக் பண்ணுங்கள். மேப்பிங் லெவலில் கிளிக் பண்ணுங்கள். மேப்பிங் லெவல் இதில் வந்து விவோவை கிளிக் பண்ணுங்கள். முதல்ல நம்ம எஸ்எல்ஜியோட இதை பார்த்தோம். ஸோ அடுத்தது வந்து அந்த விவோ வந்து அந்த ரிப்போர்ட் ஓப்பன் பண்ணுங்க சார். ஸோ இதில் பாருங்க எந்தெந்த பஞ்சாயத்து எந்தெந்த ஆப்ளிகேஷன் அந்த பஞ்சாயத்தில் மேப் ஆகிருக்குன்ற மாதிரி இதில் இந்த ரிப்போர்ட் பார்த்துக்கலாம். ஸோ விவோவில் நிறைய ஆப்ளிகேஷன் இருக்கும், ஒரு சிலது மிஸ் ஆகிருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து மேப் ஆகிருக்கா இல்லையான்றதை இதில் பார்த்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் கொச்சதுலாம் உங்களுக்கு தெரியாமல் இருக்குது, அது தெரியப்படுத்துங்க சார். கொஞ்சம் அது ஒரு காலம் ஓப்பன் பண்ணுங்க சார். செகண்ட் ரோ ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட், பிளாக்லாம் வரும் சார், அதனால நிறைய தெரியும். ஒரே நிமிஷம் அப்படியே அந்த லாஸ்ட் போகும் சார். நீங்கள் வந்து இந்த மேப்பிங்கோட இது நிற்கல, இந்த பிளான் சப்மிஷன் பண்ணியிருக்கீங்களா இல்லையா, எஸ்ஸா நோட் போட்டிருக்குன்னு சொன்னார் சார். சொன்னார் நீங்கள் இதில் எல்லா ரிப்போர்ட்டும் இன்டகிரேட்டட் ரிப்போர்ட்டை இந்த மேப்பிங் ரிப்போர்ட்லேயே பார்த்துக்கலாம். இது லாஸ்ட் இயரில் வந்து இந்த ஆப்ஷன் இல்லை. ஸோ இந்த இயரில் வந்துருக்க புதுசான ஆப்ஷன் இது. அந்த இஎன்டி சப்மிஷன்ஸு, எல்எக்ஸ் சப்மிஷன்ஸ் இதெல்லாம் நம்ம எங்கே போய் பார்ப்போம்? நம்ம முன்னாடி பேங்க்லின் சார் சொன்னார், அந்த R2 ரிப்போர்ட்டை தான் போய் பார்ப்போம்.
ஸோ நம்ம வந்து அந்த எல்லாருமே வந்து இதில் போய் பார்க்க முடியாது போன வருஷம் வரைக்கும். ஸோ இந்த வருஷம் இது புது ஆப்ஷனு. ஸோ இதில் பார்க்கலாம் சார். கொஞ்சம் இப்படி இந்த பக்கம் தள்ளுங்க. ஏபிசி சைடு நம்ம ஒவ்வொரு லாகின்லேயும் நமக்கு ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட் நேமு, பிளாக் ஐடி, பிளாக் நேமு, அந்த பஞ்சாயத்து நேமு எல்லாமே வந்து உங்களுக்கு வரும். இதில் வந்து நீங்கள் ராங் மேப் ஒருவேளை பண்ணியிருந்தா அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸில் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வருது. நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணதில் நாங்கள் வெள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து 3 டிஸ்ட்ரிக்ட் முன்னாடி இருந்தது. ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், வெள்ளூர். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு டிஸ்ட்ரிக்டை 3 உடைச்சிட்டாங்க. ஆனால் அதில் பிளாக்ஸை பிரிச்சிட்டாங்க, பஞ்சாயத்தை ஒரே டிஸ்ட்ரிக்ட் அலாட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனையை நாங்கள் ஃபேஸ் பண்ணோம். அப்போ நம்ம வந்து அதை கரெக்டாக சொல்லணும். இதை புதுசாக பிரித்த டிஸ்ட்ரிக்ஸுக்கு இந்த பிரச்சனை வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒன்றுமே இல்லை. எங்களுக்கு காட்பாடின்னு ஒரு பிளாக் இருக்குது. அதில் 41 பஞ்சாயத்து. ஆனால் வந்து அதில் பார்த்தீங்கன்னா 20 பஞ்சாயத்து தான் ஷோ ஆகும். இன்றைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனை இருக்குது. 21 பஞ்சாயத்து பக்கத்தில் இருக்கிற ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட் சோளிங்கருக்கு மேப் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ராங் மேப் பண்ணும்போது நம்ம அதை கரெக்டாக பார்த்து சரி பண்ணால் மட்டும்தான் உங்களோட ப்ராக்ரஸ் இன்க்ரீஸ் ஆகும். இல்லைன்னா வச்சுக்கோங்க, கடைசி வரையும் உங்களை என்டைட்டில்மெண்ட் பிளானோ, லைவ்லிஹுட் பிளானோ, பிசிஎஸ்ஆர்டி பிளானோ, எஸ்டிபி பிளானோ 100% வராது. ஸோ இந்த இஷ்யூஸ் வந்து இந்த புதுசாக பட்ச டிஸ்ட்ரிக்ஸுக்கு இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த ரிப்போர்ட்ஸ் வந்து நீங்கள் 3 விதமாக பார்த்துக்கலாம். ஒன்று, எஸ்எஃப்ஜி எது எதில் மேப் ஆகிருக்குன்னு இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணி காமிச்சோம். உங்களுக்கு விவோ எது மேப் ஆகிருக்குன்னு காமிச்சோம். புரியுதுங்களா? இந்த 2 இதுவும் இந்த மேப்பிங் ரிப்போர்ட்ஸில் பார்த்துக்கலாம், யூசர் மேப்பிங்கில் பார்த்துக்கலாம். அப்புறம் உங்கள் பிளான் சப்மிஷனோட டீட்டெயிலையும் இந்த ரிப்போர்ட்லேயே எஸ்ஆ நோவான்ற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்தது நாங்கள் இதில் வந்து இந்த விபிஆர்பி டேஷ்போர்டில் கிராம சபா எப்படி என்ட்ரி பண்ணுறது அப்படின்றத எங்களுக்கு டாப்பிக்காக கொடுத்தாங்க. ஸோ அதை வந்து சார் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். வெப்சைட் அட்ரஸ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கு, vprpdevelopers.in. அதில் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து நம்ம டெஸ்ட் இது கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி. ஸோ இப்போ நம்ம கிராம சபா முடிஞ்ச பிறகு தான் அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ அதை போஸ்ட் பிளானிங் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர் வந்து நாட் இனிஷியேட்னு வருது. அது டீம் சைடில் அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை, இது என்ன ரீசன்னா இந்த நம்மளுக்கு இப்பயே கிராம சபாவை போட்டு அப்லோட் பண்ணிடுறாங்க. கிராம சபா முடியவே இல்லை, ஆனால் கிராம சபா முடிஞ்ச மாதிரி அப்லோட் கேட்கும்போது ஸோ அதுக்காக தான் இதை வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட் பிளானிங்ல வந்து அது வியூ ஆன பிறகு நம்ம பண்ண அந்த கிராம சபையில் என்னென்ன எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க, என்ன மாதிரி வந்து மினிட்ஸ் எல்லாம் இது பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அதில் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். நாங்கள் ஆக்சுவலாக ஒருத்தரை கூப்பிட்டு கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு தான் இருந்தோம். இப்போ லஞ்ச் இருக்குது, யாராவது கற்றுக்கணும் ஒரு நாள் வாங்க, நாங்கள் எப்படின்ட்டு பண்ணி காமிக்கிறோம். யார் வரீங்க? நீங்கள் வரீங்களா? சரி வாங்க.